எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல உதிரியாக சூப்பராக செய்யக்கூடிய இட்லி உப்புமா தாங்க. இட்லி உப்புமா யாருக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் நல்லா உதிரியாக சூப்பராக செய்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக வரும். வாங்க அதை எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இட்லி வரைக்கும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு செஞ்ச இட்லி காலையிலைக்கும், காலையில் செஞ்ச இட்லி நைட்டு, அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் இட்லி உப்புமா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து நான் நைட்டு இட்லி ஊற்றிட்டு மீதியான 4 இட்லியுமே ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட அது வந்து டைட்டாக இருக்கும். அதாவது நம்ம உப்புமா செய்ய போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக்கும் போதோ அதனால் உதுத்து விடும் போதோ பிசு ஒட்டாமல் நல்லாவே உதிரியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய டிப்ஸாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா இட்லி உப்புமா நல்லா உதிரியாக வரும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அது உடையாமல் நல்ல பிசுப்பாக இல்லாமல் நல்லா வந்து இட்லி வந்து உதுத்து விடும் போதே அப்படி ரவை மாதிரி உதுறதில்ல. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜை நம்ம கொண்டுட்டு வரதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சா கல் மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கல் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம உதுத்து விடும்போது நல்லா உதிரியாக நல்ல ஒரு ரவை பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் கையில் அதை நீங்கள் உதுத்து விடும்போதே அதோடைய அந்த இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ நான் எல்லா இட்லியுமே உதுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நல்லா உதுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே நான் உதுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு மட்டும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கூட கருவேப்பிலை, மல்லித்தலை, இவ்வளோ தான் பொருட்கள். இதை மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். நீங்கள் வந்து தக்காளி, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து உதிரியாக வர்றது எப்படி அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கூட வந்து கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூடவோ குறைச்சோ. இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த இட்லியில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான உப்பு இருந்தால் கூடவே நம்ம வந்து எண்ணெய், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ அந்த இட்லியில் ஒட்டி பிடிக்கும் போது லேசாக உப்பு பத்தாத மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய இட்லி உப்புமா தயாராகியாச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குல்ல. நல்லா வதக்கி விட்டு ஒரு நல்ல 5 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மேலே மல்லித்தலை தூவி இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்யும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.